இன்று ஓசூர் அருகே பேரண்டப்பள்ளி என்னும் இடத்தில் ஸ்டேட்லைட் அதாவது எஸ்டிஆர் ரிங் ரோடு பணி நடைபெற்று இருக்கிறது. இந்த பணியை குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் எடுத்து இந்த சாலையை அமைத்து வராங்க. அமைத்து வரும்போது இங்கே தமிழ்நாட்டினுடைய கனிம வளம் மிகப்பெரிய மலை, இந்த மலையை வெட்டி அவர்கள் இஷ்டத்திற்கு யாரும் கனிம வளத்துறையிடமும் அனுமதி பெறாமல், வருவாய்த்துறையிடம் அனுமதி பெறாமல், வருவாய்த்துறை கனிம வளத்துறை அதிகாரிகளினுடைய உதவியோடு முறைகேடாக இவ்வளோ பெரிய கனிம வளத்தை அழித்து எந்த ஒரு தமிழக அரசுக்கு சேர வேண்டிய கட்டணம், இது இந்த மலையானது வருவாய்த்துறைக்கு சொந்தமான மலை. கேப்பாரற்று இந்த வட இந்திய நிறுவனம் சாலை அமைக்கின்றோம் என்ற பெயரில் இடையில இந்த சாலைக்கு மட்டுமல்லாமல் இடையில குறுக்கு வழியிலும் பல குவாரிகளுக்கு கல் சப்ளை செய்கிறாங்க. இதை அரசு ஆய்வு செய்யணும். இன்று அருகிலே உள்ள கொத்தூர் என்னும் கிராமத்தில் சாதாரண கூலி தொழிலாளர்கள், அப்பாவி விவசாயிகள் வீடு கட்டி, ஓட்டு வீடு அதாவது சீட்டு போட்டு வீடு கட்டி அன்றாட காசிகள் வாழ்ந்து வருகிறார்கள். இன்று மதியம் சுமார் 2:30 மணி அளவில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள அதாவது போர் பிளாஸ்டிங் எனப்படும் அந்த ஆழ்துளை வெடியை வைத்து ஒரே டைமில் வெடித்த அந்த வெடியானது அந்த வீடுகள் மீது தாக்குதல் நடத்தி சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடு சேதமடைந்துள்ளது. சர்ச்சி சேதமடைந்துள்ளது. மாணவர்கள் படிக்கின்ற பள்ளி, அரசு பள்ளி சேதமடைந்துள்ளது. இது காரணம் இங்க இருக்கின்ற மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளும், இங்க வட்டாட்சியர் அதாவது ஓசூர் வட்டாட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகளும் அதாவது கனிம வளத்துறையும் பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு அம்மா கால் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இன்னும் ஒருவர் மண்டையில் அடிபட்டு இன்னொரு பெண்மணி மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இதெல்லாம் கவனத்தில் எடுத்து இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். இங்க முறைகேடாக சூறையாடப்படுகின்ற கனிம வள கொள்ளையை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தி இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். தாக்குதல் சேதாரம் ஏற்பட்ட வீடுகளுக்கு இந்த நிறுவனம் பொறுப்பேற்று நஷ்டஈடு வழங்க வேண்டும். அதுபோல பள்ளியும் சீரமைத்து தர வேண்டும், சர்ச்சை சீரமைத்து தர வேண்டும். இங்க வட இந்திய நிறுவனம் பொருளாதாரம் அதிகம் உள்ளதால் இங்க இருக்கின்ற அதிகாரிகளை மிக எளிதாக விலைக்கு வாங்கிக்கிறார்கள். இந்த போக்கு தொடர்ந்தால் நாங்கள் விடமாட்டோம். பொதுமக்களுடன் சேர்ந்து முற்றுகையிட்டு இந்த நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் தொடரும்.